The Chronicles of Narnia, The Voyage of the Dawn Treader, Chapter 6, The Adventures of Eustace. இதெல்லாம் நடந்துட்டு இருந்த அதே நேரத்தில் மித்தவங்க எல்லாரும் அவங்க கை கால் முகத்தெல்லாம் ஆற்று தண்ணியில் கழுவிட்டு நல்ல டின்னர் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. கூட்டத்தில் இருந்த 3 பெஸ்ட்டான ஆர்ச்சர்ஸ், அதாவது அம்பு எய்வாங்கல, அவங்க 3 பேர் வடக்கு திசையில் இருக்கிற மலை உச்சிக்கு போய் 2 காட்டு ஆடை வேட்டையாடி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதை இப்போ நெருப்பில் போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. கேஸ்பியன் கப்பலில் இருந்த ஒயின் கேஸ்கை எடுத்துகிட்டு வர சொல்லிகிட்டு இருப்பான். அது ஆர்ச்சன்லேண்ட் ஒயின், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் குடிக்க முடியும். ஸோ அங்கே இருந்தவங்க எல்லாத்துக்குமே அது தாராளமாக பத்துச்சு. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க நல்ல வேலை பார்த்துருந்தனால அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. 2 தடவை ஆட்டை வாங்கி சாப்பிட்டக்கப்புறம் தான் இந்த கிறுக்கன் யூஸ்டேஸ் எங்க அப்படின்னு எட்மண்ட் கேட்கவே செய்வான். அதே சமயம் பின்ன தெரியாத அந்த பள்ளத்தாக்குல யூஸ்டேஸ் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பான். அது ரொம்பவே நேரோவா டீப்பாக ஆழமாக இருந்தது. மிகப்பெரிய குழி பள்ளம் மாதிரி இருந்தது. தர ஃபுல்லுமே புல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே சமயம் அங்கங்கே எரிஞ்சு போய் இருந்த பேச்சஸாக இருந்தது. அவன் நின்றுட்டு இருந்த இடத்துல இருந்து ஒரு ஃபியூ யார்ட்ஸ் தள்ளி நல்ல கிளியராக ஸ்மூத்தாக இருக்கிற தண்ணி இருக்கிற ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கும். ரொம்ப குட்டி பூல் மாதிரி இருக்குமா. அங்கே ஃபர்ஸ்ட் எதுவுமே இருக்காது. அந்த பள்ளத்தாக்கில் எந்த ஒரு விலங்குகளும் இருக்காது, பறவையும் இருக்காது, ஏன் பூச்சி கூட இருக்காது. சூரியன் அப்போ தான் அஸ்தமனம் ஆயிட்டுருக்கும். அவன் சுற்றி சுற்றி நல்லா பார்ப்பான். அந்த பள்ளத்தாக்கோட எஜ்ஜெல்லாம் இருக்கும்ல, மேலே அந்த மலையாக இருக்கும்ல, அதெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்ருப்பான். யூஸ்டேஸ் அப்போ தான் ரியலைஸே பண்ணுவான். அந்த பனிமூட்டமாக இருந்ததில் அவன் வந்துட்டு இருந்தபோது அதில் அவன் வழி தவறி இந்த பள்ளத்தாக்கில் இறங்கிட்டான் போல். மேலே அந்த ரிட்ஜில் தானே அவன் நின்றுட்டு இருந்தான். அவன் கீழே இறங்கி வரும்போது வழி தவறி இந்த பள்ளத்தாக்கில் இறங்கிட்டான். ஆக்சுவலி அவன் வேறு வழியில் போக வேண்டியது, பனிமூட்டமாக இருந்தனால சரியாக தெரியாமல் இந்த பள்ளத்தாக்குக்குள்ளே அவன் இறங்கிட்டான். நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்புவான். திரும்பி மேலே நிமிர்ந்து பார்ப்பானா அந்த பள்ளத்தாக்கை பார்ப்பான். அதை பார்த்த உடனே அவனோட உடம்பே நடுங்கிரும். ஏன்னா திரும்ப மேலே ஏறி போகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருந்தது. அது அவ்வளோ செங்குத்தாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப ரொம்ப டேஞ்சராக ஆபத்தாக இருக்கிற மாதிரி இருந்தது. சுற்றி பிடிக்கிறதுக்கு கூட எந்த ஒரு இதுவும் இருக்காது. ரொம்ப அப்படியே செங்குத்தாக டீப்பாக இருந்தது, நேரோவாக இருந்தது. அதில் ஏறி போகணுன்றதுலாம் ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதை பார்த்த உடனே அவன் உடம்பே நடுங்கிரும். அப்புறம் என்ன யோசிப்பானா, ஃபஸ்ட்டு நம்ம போய் தண்ணி குடிப்போம், தண்ணி குடிச்சிட்டு நம்ம கிளம்பலாம், என்னன்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளத்தாக்கில் கீழே ஒரு அடி தான் முன்னாடி எடுத்து வச்சுருப்பான். பட் அதுக்குள்ளே அவனுக்கு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்கும். அது ரொம்ப சின்ன நாய்ஸ் மாதிரி தான் இருக்கும், ரொம்பவே சின்ன சத்தம் மாதிரி தான் இருக்கும். பட் அந்த இடமே ரொம்ப அமைதியாக இருந்தனால அந்த சத்தமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததா அவன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அங்கேவே நின்றுவான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் தான் அவனோட கழுத்தை திருப்பி பார்ப்பான். பார்த்தா அவனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த கிளிஃபோட பாட்டமில் கீழே ரொம்ப லோவாக டார்க்காக இருக்கிற ஒரு ஓட்டை மாதிரி இருந்தது. ஏதோ ஒரு குகையோட என்ட்ரன்ஸ் போல். அங்கேருந்து ரொம்ப சின்னதாக புகை வந்துட்டு இருந்துச்சு. அந்த குகையோட என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி அங்கே கீழே அங்கங்கே கல்லாக இருக்கும்ல, அது மூவ் ஆகிட்டு இருந்ததா அந்த சத்தம் தான் இவனுக்கு கேட்டிருக்கு. இல்லை அந்த இருட்டில் ஏதோ ஒன்று தவந்துட்டு இருந்துச்சு. தவந்து அப்படியே வெளியில் வந்துட்டு இருந்துச்சு. அங்கே மட்டும் இப்போது எட்மண்டோ லூசியோ இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக உடனே ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பாங்க அது என்னன்னு. ஆனால் யூஸ்டேஸ்க்கு ஒன்றுமே தெரியலை. அந்த குகையிலேருந்து வெளியில் வந்துட்டு இருந்த ஒரு விஷயத்த அவன் கனவுல கூட இமேஜின் பண்ணி பார்த்துருக்க மாட்டான். நல்ல நீளமாக, அதோட மூக்கே அப்படியே நெருப்பு கலரில் இருந்தது. அதோட கண்கள்லாம் ரொம்ப டல்லாக ரெட் கலரில் இருந்தது. அதோட உடம்புல எந்த ஒரு ஃபெதர்ஸோ இல்லை, எந்த ஒரு ரோமமோ இல்லை, முடியோ இல்லை. ஆனால் நல்ல நீளமாக இருந்துச்சு அதோட பாடியே. அதோட 4 கால்களும் அதோட உடம்பை விட ரொம்ப பெருசாக இருந்தது. அதோட நெகங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப குரூயலாக இருந்தது பார்க்குறதுக்கே. அதோட ரெக்கை வவ்வாலுக்கு இருந்த மாதிரி இருந்தது. அதோட டெய்ல், அதோட வால் அவ்வளோ நீளமாக இருந்தது, பெருசாக இருந்தது. அங்கேருந்து புகை வந்துட்டு இருந்துச்சுல, அது அதோட மூக்கில் இருக்கிற 2 ஓட்டையில இருந்து தான் வந்துட்டு இருந்துச்சு. டிராகனுன்ற வார்த்தையை அவனுக்குள்ளே கூட சொல்லலை. அந்த அளவுக்கு அவன் பயத்தில் உறைஞ்சு போய் நின்றுட்டு இருந்தான். இந்த விஷயம் எல்லாமே கம்ப்ளீட்டாக மூவியில் ஒமிட் பண்ணியிருப்பாங்க. இதை எதையுமே மூவியில் காமிச்சிருக்க மாட்டாங்கங்க. ஸோ நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. புக்கில் இந்த மாதிரி தான் இருக்கும். யூஸ்டேஸ்க்கு கொஞ்சமாவது டிராகனை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணியிருப்பான். இந்த டிராகனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு, அதோட பிஹேவியர் சுத்தமாக சரியே இல்லை. குகைக்குள்ளேருந்து வெளியில் வந்த அந்த டிராகன் நல்லா கம்பீரமாக உட்காரவோ, அதோட மிகப்பெரிய ரெக்கைகளை அடிக்கவோ,
வாயிலிருந்து நெருப்பை கக்கவோ இதை எதையுமே செய்யலை. அதோட மூக்கிலேருந்து வந்துட்டு இருந்த புகை கூட எந்நேரம் வேணாலும் இந்த புகை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிரும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோவாக அங்கே குளம் இருந்துச்சுல, அதை பார்த்து அப்படியே அது தவந்து தவந்து போயிட்டு இருந்துச்சு. அவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு, அதனால தவக்க கூட முடியல. அப்பப்போ ஸ்டாப் பண்ணி தான் போயிட்டு இருந்துச்சு. டிராகனை பார்த்த அந்த யூஸ்டேஸ் பயத்தில் உறைஞ்சு போய் இருந்தாலும் அவனுக்கே தெரிஞ்சுது அது ரொம்ப வயசான சோகமான கிரியேச்சருன்னு. இப்போ மட்டும் நம்ம இங்கேருந்து ஓடுனோம்னா கண்டிப்பாக சத்தம் கேட்டு அந்த டிராகன் திரும்பி பார்த்துரும். கூட கொஞ்சம் நம்மளை பார்த்த உடனே அதுக்கு உயிர் வந்துடுற மாதிரி ஆயிரும். வேணான்னு அவனுக்கே தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் டிராகன்ஸ்னால் பறக்க முடியும். நம்ம மட்டும் இப்போ இந்த மலையில் ஏறி அப்படியே கிளைம் பண்ணி மேலே போனால் ஈஸியாக பறந்து வந்து அது நம்மளை பிடிச்சிரும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எங்கேயும் போகாமல் அப்படியே அங்கே நின்றுட்டு இருந்தான் அமைதியாக. தண்ணி இருக்கிற பூல் பக்கத்தில் அந்த டிராகன் போயிருமா. இப்போ நல்லா குனிஞ்சு அந்த தண்ணியை குடிக்க ட்ரை பண்ணும். பட் அது அதை குடிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ சத்தமாக அலறும். அப்படி ஒரு மாதிரி அலறி அழுகிற மாதிரி பண்ணி அதோட உடம்புலாம் துடிக்கிற மாதிரி ஆயிரும். பயங்கரமாக துடிக்க ஆரம்பிச்சிடும். அங்கே அப்படியே பக்கத்தில் ரோல் ஆகி கீழே விழுந்துடும். ஆடாமல் அசையாமல் கீழே அப்படியே படுத்து கிடக்கும். அதோட முன்னங்கால் அப்படியே மேலே காற்றுல இருக்கும். அதோட வாயிலிருந்து சின்னதாக டார்க்காக இருக்கிற ரத்தமும் வரும், பிளட்டும் வந்துட்டுருக்கும். அதோட மூக்கில் இருந்து ஸ்மோக் வந்துட்டு இருந்துச்சுல, கடைசியாக இப்போ அது பிளாக்காக ஆகி அப்படியே அதோட ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் அதோட மூக்கில் இருந்து ஸ்மோக்கு போக வரவே வராது. ரொம்ப நேரமாக யூஸ்டேஸ் அதை பார்த்துட்டே நின்றுட்டுருப்பான். அவனுக்கு அசைகிறதுக்கெலாம் கொஞ்சம் கூட தைரியமே இல்லை. ஏன்னா அவன் என்ன நினைப்பானா, ஒருவேளை இது நம்மளை ஏமாத்துதோ, இப்படி ஏமாற்றி நம்மளை அங்கே பக்கத்தில் வர வச்சு நம்மளை சாப்பிட்றலாம் அப்படின்னு நினைக்குதோ அப்படின்னு அவன் நினச்சிட்டு ஆடாமல் அசையாமல் அங்கவே நின்றுட்டுருப்பான். ஆனால் இதுக்கு மேலே யாருனாலையும் அப்படி வெயிட் பண்ண முடியாது. அவன் கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் போவான், 2 ஸ்டெப் முன்னாடி போவான், அப்படியே நிற்பான். ஆனால் அந்த டிராகன் கொஞ்சம் கூட அசையவே அசையாது. அதோட கண்ணெல்லாம் நல்லா சிவப்பாக இருந்துச்சுல, அதுவுமே இப்போ சுத்தமாக இருக்கவே இருக்காதா. நல்லா அது பக்கத்தில் வந்துடுவான். பக்கத்தில் வந்து அவன் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அந்த டிராகன் செத்து போயிருச்சுன்னு. ஒரு மாதிரி உடம்பு நடுங்கிக்கிட்டே அந்த டிராகனை அவன் டச் பண்ணுவான். ஆனால் அந்த டிராகன் ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கும். அதை பார்த்த உடனே யூஸ்டேஸ்க்கு வரும் பார்க்கணுமா நிம்மதி. அந்த நிம்மதியில் அவன் சத்தமாக சிரிக்கவே செஞ்சிருவான். ஏதோ அவனே இந்த டிராகன் கூட சண்டை போட்டு அந்த டிராகனை கொன்ன மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங் வந்துட்டுருக்கும். இப்போ அதை தாண்டி போய் அங்கே பூல் இருந்துச்சுல, அந்த குளம் இருந்துச்சுல, அதில் போய் நல்லா தண்ணியை குடிச்சிட்ருப்பான். ரொம்பவே அவனுக்கு அங்கே ஹீட்டாக இருந்ததா நல்லா தண்ணியை விடாமல் குடிச்சிட்டே இருந்தான். ஆனால் அங்கே சடனாக இடி இடிக்கும். நல்லா இடி இடிச்சு அவன் அந்த தண்ணியை குடிச்சு முடிச்சு நிமிடுறதுக்குள்ளே சடன்னு அங்கே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு நிமிஷத்துக்குள்ளே யூஸ்டேஸோட உடம்பு ஃபுல்லாக நல்லா நனைஞ்சிரும். அவனுக்கு கண்ணே தெரியாது அந்தளவுக்கு அங்கே மழை பெஞ்சிட்ருக்கும். இதிலெல்லாம் இந்த பள்ளத்தாக்கில் மேலே ஏறி போகிறதுக்கு சான்ஸே இல்லை. வேகமாக ஃபஸ்ட்டு அவன் ஓடிட்டு இருந்தான். அந்த மலையிலேருந்து அவனை காப்பாற்றிக்கிறதுக்கு வேகமாக ஒரு இடத்துல மறைஞ்சு போய் நிற்கிறதுக்கு ஓடிட்டுருப்பானா. பார்த்தா அந்த குகை தான் இருக்கும். டிராகன் வெளியில் வந்துச்சுல, அந்த குகை தான் இருக்குமா. அங்கே வேகமாக உள்ளே ஓடி போய் அப்படியே படுத்துப்பான் அந்த தரையில். நல்லா படுத்துட்டு மூச்சு விட்டுட்ருப்பானா. டிராகன் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் யூஸ்டேஸ்க்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அதனால தான் அவன் படுத்திருந்த அந்த இடத்துல என்னடா ஏதேதோ குத்துது, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அவன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு திரும்பி பார்ப்பான். ரொம்ப கூர்மையாக இருக்கிற கல் முள் அந்த மாதிரிலாம் எதுவுமே குத்தாது. ஆனால் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. அவன் திரும்ப அது ஒரு மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சா, அப்படியே திரும்பி பார்ப்பான். அண்ட் அஃப்கோர்ஸ் யூஸ்டேஸ் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுவான். ஏன்னா அங்கே இருந்தது முழுக்க புதையல்கள். இதை மட்டும் சொல்லிக்கிறேங்க, நிறைய மித்தாலஜியில் புராண கதைகளில் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்லையும் நிறைய கல்ச்சர்ஸில் அவங்கவுங்க கலாச்சாரத்தில் ஏதாவது புராண கதைகள் இருக்க தானே செய்யும். அதில் பார்த்திங்கன்னா டிராகன்ஸ் குகையில் இருக்குங்க. அந்த குகைகளில் ஃபுல்லுமே புதையல்களாக தாங்க இருக்கும். தங்கம், வைரூடியம் இந்த மாதிரி தான் மிகப்பெரிய புதையல்களாக இருக்கும். ஏன்னா டிராகன்ஸ் தான் அந்த புதையல்களோட காவல்காரன். அந்த மாதிரிலாம் நிறைய புராண கதைகளில் சொல்லப்படுது. அப்புறம் நிறைய புதையல்களை அதுங்க எடுத்துகிட்டு வந்து அதுங்களோட குகைக்குள்ளே வச்சுக்குங்களாம். அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் இங்கே வரி கட்டணுன்ற அவசியமே இல்லைல்ல அப்படின்ற அந்த வார்த்தையை தான் யூஸ்டேஸ் அந்த புதையலை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட்டாக சொல்லுவான். அண்ட் நம்ம கண்டுபிடிச்ச புதையலை எடுத்துகிட்டு போய் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இதை வச்சுட்டு நம்ம இங்கே கொஞ்சம் நாளைக்கு டீசெண்டாக வாழலாம். பேசாமல் நம்ம கெலோர்மேன் நாட்டில் போய் வாழலாம். இங்கே கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த நாடு தான் கொஞ்சமாவது டீசெண்டாக இருக்குது அப்படின்லாம் அவன் சொல்லிட்டு இருப்பானா.
கெலர்மேன் நாட்டை பற்றி இந்த பயபிளைக்கு தெரியல. பாவம் செகண்ட் புக்கில் அந்த பிள்ளைங்க போய் அந்த நாட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குங்க. இங்கேருந்து என்னால் எவ்வளோ இதை எடுத்துகிட்டு போக முடியும்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக அந்த பிரேஸ்லெட் எடுத்துப்போம். அதில் இருக்கிறது முழுக்க முழுக்க டைமண்ட்ஸாக தான் இருக்கும். என்னோட கையில் அதை போட்டுக்கிறேன். ஆனால் அது எனக்கு ரொம்பவே பெருசாக இருக்குமே. மேலே எல்போ வரைக்கும் நல்லா ஏற்றி போட்டுக்கலாம். அண்ட் இங்கே இருக்கிற டைமண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து என்னோடய பாக்கெட்குள்ளே வச்சுக்கிறேன். கோல்டை விட அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மலை எப்போ தான் விட்டு தொலைன்னு தெரிலையே அப்படின்னு யூஸ்டேஸ் பேசிகிட்டே போய் அங்கே இருக்கிற புதையல்கள் மேலே உட்காருவான். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடமா பார்த்து உட்காருவான். அங்கே முழுக்க காயின்ஸாக தான் கொட்டி கிடக்குமா, அந்த இடத்துல தான் போய் உட்காருவான். ஏன்னா அங்கே தான் ரொம்ப குத்தாதுன்னு. பட் அவனுக்கு பயமாக தான் இருக்கும். திரும்ப இந்த மலை மேலே ஏறி போகணுமா, ரொம்ப டயர்டாகுமே அப்படின்னு யோசிச்சுட்டே அங்கவே படுத்து தூங்கிடுவான். நல்ல கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருப்பான். அங்கே எல்லாரும் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க யூஸ்டேஸை காணோம்னு. எல்லாருமே யூஸ்டேஸ்ன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. கேஸ்பியன் அவனோட சங்கம் எடுத்து ஊதிட்டு இருப்பான். அவன் இங்கே பக்கத்துலேயே இல்லைன்னா அவனுக்கு கேட்டிருக்கும்ல அப்படின்னு லூசி ரொம்பவே பயந்து போய் சொல்லிட்டு இருக்கோம். அதோட முகம்லாம் ரொம்ப வெளுத்து போயிருக்கும். அவன் எங்கேயாவது தொலைஞ்சு போயிருப்பானோ, இல்லைன்னா ஏதாவது குழிக்குள்ளே விழுந்திருப்பானோ, இல்லைன்னா இங்கே இருக்கிற காட்டு மிராண்டிங்க அவனை பிடிச்சிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு லூசி கேட்டுட்ருக்கோம். இல்லைன்னா இங்கே இருக்கிற ஒயில்டான மிருகங்க அவனை கொண்டிருக்குங்களோ அப்படின்னு ட்ரினியன் சொல்வார். அப்படி மட்டும் நடந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். தொல்லை ஒளிஞ்சுது அப்படின்னு ரின்ஸ் அவரோட வாய்க்குள்ளேயே முடங்கிக்கிட்டு இருப்பாரா. மாஸ்டர் ரின்ஸ், நீங்கள் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அந்த கிரியேச்சர் என்னதான் என்னோட ஃப்ரெண்டாக இல்லைனாலும் அது நம்ம ராணியோட ரத்தம். அண்ட் அவன் நம்ம கூட இருக்கிறனால அவனை கண்டுபிடிக்கிறதுக்கான கடமை நமக்கு இருக்குது. அவனை மட்டும் யாராவது கொண்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அவங்கள ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படின்னு ரிப்பி சீப் சொல்லிட்டு இருக்கோம். அதே சமயம் யூஸ்டேஸ் அங்கே தூங்கிக்கிட்டே இருப்பான். அவன் அங்கே எழுப்பி விட்டதே அவனோட கைவழி தான். அந்த குகையோட வாசல்ல நிலா வெளிச்சம் நல்லா ஷைன் ஆயிட்டு இருக்கும். யூஸ்டேஸ் அந்த புதையல் மேலே தானே படுத்திருப்பான். நல்ல பெட்டில் படுத்திருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பானா ரொம்ப கை வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் தான் அவன் யோசிப்பான், அவன் கையில் அந்த பிரேஸ்லெட்டை போட்டிருந்தான்ல, அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இப்போ டைட்டாக ஆரம்பிச்சிடும். ரொம்பவே டைட்டாக இருக்கும். அவனோட கையே வீங்கி போயிருக்கிற மாதிரி இருக்கும். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே கை நல்லா வீங்கி இருக்கும் போல. அவன் பிரேஸ்லெட்டை போட்டிருக்கிறது அவனோட லெஃப்ட் ஹேண்டில். அவனோட ரைட் ஹேண்டை இப்போ தூக்கி அதை தொட்டு பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருப்பானா. அப்போது சடனாக அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவான். அசையவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு ரைட் சைடில் நிலா வெளிச்சத்தில் நல்லா கிளியராக தெரியும் ஒரு விகாரமான உருவம் நல்லா மூவ் ஆகிட்டுருக்குன்னு. அவனுக்கு அந்த ஷேப், அந்த உருவம் என்ன நல்லாவே தெரியும். அது அந்த டிராகனோட விரல்கள், அந்த டிராகனோட கூர்மையான நெகம். அவனோட கையை மூவ் பண்ணும்போது அதோட கையை அதுவும் மூவ் பண்ணிச்சு. அவன் அப்படியே ஆடாமல் அசையாமல் ஸ்டாப் ஆகி கிடந்த போது அது அதுக்கப்புறம் மூவ் ஆகலை. ஓ, நான் சரியான முட்டாள். அஃப்கோர்ஸ் அந்த மோசமான டிராகன் அங்கே செத்து போய் கிடக்கே, அதோட ஃப்ரெண்டு யாராவது இந்த குகைக்குள்ளே தானே இருந்திருக்கும். அது தெரியாமல் இங்கேவே படுத்து கிடக்கிறேன் அப்படின்னு யூஸ்டேஸ் அவன் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருப்பான். அடுத்து பல நிமிஷத்துக்கு நம்ம யூஸ்டேஸ் நகரவே இல்லையே. ஆனால் அவனுக்கு மேலே 2 லைனில் புகை அப்படியே பறந்துட்டுருக்குமா. அது அவன் கண்களுக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். ஏன்னா அங்கே செத்து போய் கிடக்கல டிராகன், அதோட மூக்கிலேருந்து இப்படியே தான் புகை வந்துச்சு. பயத்தில் யூஸ்டேஸ் அவனோட மூச்சை பிடிச்சிட்டு படுத்து கிடப்பான். பட் அவன் மூச்சை பிடிச்சிட்டு படுக்கும்போது அந்த புகை எதுவுமே வராது. ரொம்ப நேரம் அவனால் மூச்சை பிடிச்சிட்டு இருக்க முடியலையா, டொப்புன்னு அப்படியே விடுவானா. பார்த்தா அவனுக்கு மேலே திரும்பவும் அந்த புகை பறந்துட்டுருக்கும். ரொம்பவே அவனுக்கு பயமாக இருக்குமா. இங்கே என்ன நடக்குதுன்னு தெரில. அப்படியே லெஃப்ட் சைடு உருண்டு அப்படியே லைட்டாக தவந்து போய் இந்த குகையிலேருந்து ஃபஸ்ட்டு வெளியேறலாம் அப்படின்னு அவன் டிசைட் பண்ணுவான். அப்படியே லெஃப்ட் சைடில் திரும்புவானா, சுத்தம் அங்கே இன்னொன்று ஒரு டிராகனோட மிகப்பெரிய விரல்களும் அந்த கூர்மையான நெகங்களும் அவன் கண்களுக்கு தெரிஞ்சுது. இந்த நேரத்தில் யூஸ்டேஸ் அழுதானா யாருமே அவனை ப்ளேம் பண்ண போகிறது கிடையாது. நல்லா அழுக ஆரம்பிச்சிருவான். ஆனால் அவனுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவனோட கண்கள்லேருந்து வர தண்ணி எக்கச்சக்கமாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஊற்றிட்டு இருக்கும். அவ்வளோ சூடாகவும் இருக்கும். அந்த கண்ணீர் முழுக்க சூடாக இருக்கும். அந்த புதையல்களில் ஃபுல்லாக தண்ணியாக ஓடிட்டுருக்கும். அந்த தண்ணியிலேருந்து சூடாக அப்படியே புகையும் வந்துக்கிட்டு இருக்கும். அப்படியே ஆவியாக வந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு மேலே இங்கே உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த 2 டிராகனுக்கு நடுவில் இருந்து அப்படியே தவந்து எப்படியாவது இந்த குகையை விட்டு வெளியில் ஓடிடணும். ஸோ அவன் அப்படியே பண்ணுவான். லைட்டாக அப்படியே எந்திரிப்பானா. அவன் எந்திரிக்க அவன் அசைய 2 சைடில் இருக்கிற டிராகனும் அசைஞ்சுக்கிட்டே இருந்துச்சுங்க. அவனால் முடியல, இதுக்கு மேலே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக அங்கே இருக்கிற அவன் எந்திரிக்க அங்கே இருக்கிற புதையல்கள்லாம்
கிளிங்கு கிளிங்குன்னு சத்தமும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சா. அவன் அந்த சத்தத்தோட எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு தலை தெறிக்க அந்த குகையிலேருந்து வெளியில் ஓடி வந்துட்டுருப்பான். அவ்வளோ ஸ்பீடாக ஓடி வந்துட்டுருப்பான். அந்த 2 டிராகன்ஸும் கண்டிப்பாக அவனை ஃபாலோ பண்ணி வருங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ திரும்பி கூட அவன் பார்க்கலையே, வேகமாக ஓடி வந்துட்டுருப்பான். அங்கே அந்த குளம் இருந்துச்சுல, தண்ணி இருக்கிற அந்த சின்ன பூல், அது பக்கத்தில் கூட அந்த டிராகன் செத்து போய் படுத்து கிடந்துச்சுல, அதை பார்த்து வேகமாக ஓடி வந்துட்டுருப்பான். அவனோட ஐடியா என்னன்னா, வேகமாக அந்த தண்ணிக்குள்ளே நம்ம இறங்கி போயிடணும், தண்ணிக்குள்ளே அப்படியே நம்ம குதிச்சிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஓடி வருவானா. பட் சடனாக அவன் ஸ்டாப் ஆயிடுவான் அந்த தண்ணிக்கிட்ட வந்த உடனே. ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், அவன் 2 காலில் ஓடி வராமல் சம்மந்தமே இல்லாமல் 4 காலில் ஓடி வந்துட்டு இருந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் இன்னொன்று விஷயம் என்னென்னா, அந்த தண்ணி பக்கத்தில் போய் அவன் கீழே குனிவான்ல, அங்கே இன்னொன்று டிராகன் அவனை பார்த்துட்ருக்கோம். அதை பார்த்த உடனே அவன் பயந்துட்டு நின்றுவான். அப்புறம் தான் அவன் ரியலைஸே பண்ணுவான், ஆக்சுவலி அந்த தண்ணிக்குள்ளே வேறு எந்த டிராகனும் இல்லை, அவனோட உருவம் தான் அந்த தண்ணியில் ரிஃப்ளெக்ட் ஆகி அவனுக்கு தெரிஞ்சிட்ருக்கு. அவன் தான் இப்போ உங்கள் டிராகனாக இருக்கான். அவன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசைய தண்ணியில் தெரிஞ்சிட்டு இருந்தா அந்த உருவமும் அசைஞ்சிச்சு. அவன் வாயை ஓப்பன் பண்ணுவான், அதுவும் ஓப்பன் பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணுவான், அதுவும் க்ளோஸ் பண்ணும். விச் மீன்ஸ் அவன் தான் அங்கே மனுஷனாக இருந்து டிராகனாக மாறி போய் நின்றுட்டுருக்கான். இப்போ தான் எல்லாமே அவனுக்கு புரிஞ்சுது. அந்த குகையில் அவனுக்கு 2 சைடு படுத்திருந்தது டிராகன், வேறு டிராகன்ஸ்லாம் கிடையாது. அவன் தான் அங்கே படுத்திருக்கான். அவனோட ரெக்கை, அவனோட கையை பார்த்து தான் அவன் பயந்து போயிருக்கான். அவனோட மூக்கோட 2 ஓட்டையில இருந்து தான் அந்த புகையும் வந்துட்டுருக்கும். இப்போது அவனுக்கு ரொம்ப கை வலிச்சிட்டு இருந்ததுல, அது என்னன்னு திரும்பி பார்ப்பான். அவன் அப்போதே அந்த பிரேஸ்லெட் எடுத்து கையில் போட்டான்ல, அந்த பிரேஸ்லெட் அவனுக்கு ரொம்பவே பெருசாக இருந்தது. ஸோ கையில் நல்லா மேலே ஏற்றி போட்டிருப்பான். அப்படி ஏற்றி போட்டிருந்துமே ரொம்ப பெருசாக தான் இருந்தது, ரொம்ப லூஸாக இருந்தது. ஆனால் அவன் இப்போ டிராகனாக மாறினால அவன் கைக்கு அது ரொம்ப டைட்டாக இருந்தது. ரொம்ப டைட்டாகி அந்த 4 பக்கமும், அந்த சுற்றி எல்லா பக்கமுமே சதை அப்படியே பிதிக்கிட்டு வெளியில் தெரிஞ்சிட்ருக்குமா. ரொம்ப அப்படியே அது ரத்தமே வர மாதிரி இருக்கும், அவ்வளோ டைட்டாக இருந்தது. அவனும் என்னென்னமோ பண்ணி பார்ப்பான், பட் அவனால் அந்த பிரேஸ்லெட்டை ரிமூவ் பண்ணவே முடியாது. என்னதான் அவனுக்கு இது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபீலிங் அவனுக்கு வந்ததே நிம்மதி தான். ஏன்னா இதுக்கு மேலே அவன் எதை பார்த்துமே பயப்படணுன்ற அவசியமே இல்லை. பிகாஸ் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பயமே அவன்தான். எல்லாருமே இவனை பார்த்து தான் இனிமேல் பயப்பட போகிறாங்க. யாருனாலும் இவனை எதுவுமே பண்ண முடியாது. ஏன் கேஸ்பியன் அண்ட் எட்மண்ட் வந்தால் கூட அவன் இவங்களை உண்டுலன்னு பண்ணிடுவான் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே, பட் நம்ம அதை ஆசைப்படலையே, அவங்கள நம்ம ஏதாவது பண்ணணும்னு நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையே அப்படின்றத அவன் ரியலைஸ் பண்ணுவான். அவனுக்கு அவங்க 2 பேர் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவான். அவனுக்கு திரும்ப மனுஷங்க கிட்டக்க போய் பேசணும், சிரிக்கணும், அவங்க கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். மொத்த மனித இனத்திலிருந்து கட் பண்ணி விடப்பட்ட மிகப்பெரிய மான்ஸ்டராக அவன் ஆகியிருக்கிறத அவன் ரியலைஸ் பண்ணுவான். அவனுக்கு இப்போது ரொம்ப மோசமான தனிமை அவனோட உடம்பை ஃபுல்லாக சூழும். இவ்வளோ நாளாக அவங்க எல்லாருமே தான் மனுஷ ரூபத்தில் இருக்கிற அரக்கர்கள், குரியலாக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் இப்போ நம்ம தான் அந்த மாதிரி ஆயிருக்கோம் அப்படின்றதான் அவன் ரியலைஸ் பண்ணுவான், பார்க்க ஆரம்பிப்பான். ஃபர்ஸ்ட் நம்ம அவங்கக்கிட்ட ஒழுங்காக நடந்திருக்கோமா, ஒழுங்காக பேசியிருக்கோமா, நம்மளே அவங்கக்கிட்ட அந்த மாதிரி இருந்ததே இல்லையே அப்படின்னு அவன் யோசிப்பான். அவங்களோட வாய்ஸஸ் அவனுக்கு திரும்பவும் கேட்கணும்னு ஏக்கமாக இருக்கும். ஏன் இப்போ ரிப்பீச்சிப் அவன் முன்னாடி வந்து கைண்டாக 4 வார்த்தை பேசினா கூட அவனுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக தான் ஃபீல் ஆகும். அவனுக்கு இதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவான். பார்க்குறதுக்கே பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டிராகன் இந்த யாருமே இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில் உட்காந்துட்டு நிலா வெளிச்சத்தில் அழுதுட்டுருக்கிறத எங்கேயுமே நம்மளால் பார்க்கவே முடியாது. ஏன் கனவு கூட கண்டிருக்க மாட்டோம். அப்படி உட்காந்து அவன் அழுதுட்ருப்பான். நம்ம வழியை கண்டுபிடிச்சி ஃபர்ஸ்ட் கரைக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவான். கேஸ்பியன் கண்டிப்பாக நம்மளை இங்கே தனியாக விட்டுட்டு போக மாட்டான்னு அவனுக்கு இப்போ நல்லாவே ரியலைஸ் ஆயிடுச்சு. அண்ட் எப்படியாவது எதையாவது பண்ணி நம்ம ஆட்களுக்கு இதை புரிய வச்சிடலான்னு அவனுக்கு நல்லா ஷோராக தெரிஞ்சுது. வேகமாக எந்திரிச்சு போய் அந்த குளத்துல இருக்கிற தண்ணியை நல்லா குடிச்சிட்டு இருப்பான். அப்புறம் அவனை அறியாமையே, அவனுக்கே தெரியல, பாதி அங்கே பக்கத்தில் இருந்த அந்த இறந்து போய் கிடந்துச்சுல டிராகன், அதை அவன் பாதி சாப்பிட்டு முடிச்சிருப்பான். அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுவான் என்ன நடந்துட்டுருக்குன்றது. பயந்துட்டு அப்படியே பின்னாடி வந்துடுவான். ஏன்னா அவனோட மைண்டு இன்னும் யூஸ்டேஸாக இருந்தாலுமே அவனோட வயிறு, அவனோட உடம்பு, அவனோட டைஜஷன் எல்லாமே டிராகனிஷாக தான் இருந்தது. அண்ட் ஃப்ரெஷ்ஷாக கிடக்கிற டிராகனை விட வேற என்ன அவனோட நாக்குக்கு டேஸ்ட்டாக இருக்க போகுது. பட் அவன் பயந்துட்டு வேகமாக பின்னாடி
பின்னாடி வந்துடுவான். தென் அவன் திரும்பி அந்த பள்ளத்தாக்கில் மேலே ஏற ஆரம்பிச்சிடுவான். ஜம்ப் பண்ணி தான் ஏறிட்டு இருப்பானா, அவன் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கும் போது தான் லைட்டாக பறப்பான். அப்போ தான் அவனுக்கு ஞாபகத்துக்கே வரும் அவன்கிட்ட இப்போ 2 ரெக்கை இருக்குன்ற விஷயத்தையே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அப்படியே நல்லா பறந்துருவானா. இப்போ கீழே ஃபுல்லாக அந்த மலைகளோட, அந்த தீவில் இருந்த மலைகளோட உச்சி அந்த நிலா வெளிச்சத்தில் நல்லா பறந்து விரிஞ்சு அவனுக்கு தெரிஞ்சிட்டு இருந்தது. அங்கே கடலில் டான் ட்ரேடர் கப்பலை நங்கூரம் போட்டு நிப்பாட்டி வச்சுருப்பாங்களே, அதுவும் அவன் கண்களுக்கு தெரிஞ்சுது. அங்கே பீச்சை ஒட்டியே காட்டுக்கு பக்கத்தில் கேம்ப் ஃபயர் அவங்க பொருத்தி வச்சுருந்தாங்களே, அந்த நெருப்பு அவனோட கண்களுக்கு தெரியுமா. ஒரே கிளைடில் அங்கே மேலே உச்சியிலேருந்து அப்படியே அவங்கள பார்த்து அவன் பறந்து போயிடுவான். ஆக்சுவலி அது வரைக்கும் அங்கே என்ன நடந்திருக்குன்னா, காஸ்பியன் அங்கே இருக்கிற ஆட்களை கூட்டிட்டு அந்த தீவு முழுக்க யூஸ்டேஸை தேடி போயிருப்பான். லூசி முழிச்சே தான் உட்காந்துருக்கும். அவங்க என்ன செய்தி கொண்டு வர போகிறாங்களோ அப்படின்னு பயந்துட்டே தான் உட்காந்துருக்குமா. பார்த்தா அவங்க திரும்ப வந்து அந்த செய்தியை சொன்னும் போது லூசிக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். யூஸ்டேஸ் அங்கே இருக்கிற மாதிரி எந்த ஒரு ட்ரேஸையுமே காணோம். ஆனால் அங்கே இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கில் கீழே ஒரு டிராகன் செத்து போய் கிடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா. பட் யாரும் பயப்பட வேணாம், வேற எந்த ஒரு டிராகனும் அங்கே சுற்றி எங்கேயுமே இல்லை, சுத்தமாகவே இல்லை அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அங்கே செத்து போய் கிடந்த டிராகன் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்துச்சு. சாகிறதுக்கு முன்னாடி போய் அது வேட்டையாடி யாரையும் கொண்டிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லைனா அந்த டிராகன் அந்த குட்டிச்சாத்தான் யூஸ்டேஸை சாப்பிட்டுட்டு செத்து போயிருக்கும். மிகப்பெரிய டிராகனே பாய்சன் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு ரின்ஸ் அங்கே வாய்க்குள்ளேயே முணங்கிக்கிட்டு இருப்பாரு, யாருக்கும் கேட்காத மாதிரி. அதுக்கப்புறம் லூசி தூங்கிடும். அங்கே இருந்தவங்க எல்லாருமே கூட்டமாக கூடி குசு குசுன்னு அவங்களுக்குள்ள ஏதோ அமைதியாக பேசிட்டு இருப்பாங்களா. அந்த சத்தத்தை கேட்டு தான் லூசி அங்கே எந்திரிக்கவே செய்யும். என்னாச்சு அப்படின்னு லூசி வந்து கேட்கும். மரத்துக்கு மேலே ஒரு டிராகன் பறந்து வந்ததை பார்த்தோம். அண்ட் அது இப்போது நமக்கும் நம்மளோட கப்பலுக்கும் நடுவில் அந்த பீச்சில் நிற்கிதோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதுக்கு எதிராக டிராகன்ஸ்க்கு எதிராக அம்பெல்லாம் ஒர்க்கே ஆகாது. அண்ட் அதுங்க நெருப்பை பார்த்தும் பயப்படாதுங்க, ஏன்னா அதுங்களாம் டிராகன்ஸ் அப்படின்னு காஸ்பியன் சொல்லிகிட்டு இருப்பான். யுவர் மெஜஸ்டி, நீங்கள் மட்டும் எனக்கு அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா அப்படின்னு ரிப்பீட் சீப் இப்போ பேச ஆரம்பிக்குமா. நோ ரிப்பீட் சீப் அப்படின்னு காஸ்பியன் ரொம்ப ஃபேமாக சொல்லிக்கிட்டு இருப்பான். நீ அது கூட ஒத்தைக்கு சண்டைக்கு போகக்கூடாது. அண்ட் நீ மட்டும் இப்போ ஒழுங்காக என் பேச்சை கேட்டு ஒபே பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணலைன்னா உன்னை நான் இங்கேவே கட்டி போட்டுருவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். நம்ம எல்லாரும் க்ளோஸாக அதை வாஷ் பண்ணணும். விடிஞ்சக்கப்புறம் நேராக பீச்சுக்கு போய் அது கூட நம்ம சண்டை போடலாம். நான் ஃபஸ்ட்டு முன்னாடி போகிறேன். எனக்கு ரைட் சைடு கிங் எட்மண்ட் வரட்டும், எனக்கு லெஃப்ட் சைடு லார்ட் ரினியன் வரட்டும். இன்னும் கப்பலாக ஃபார்ஸில் விடிஞ்சிடும். அதுக்குள்ளே நம்ம சாப்பாடை சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற ஒயினை குடிச்சிடுவோம். எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப அமைதியாக பண்ணணும் அப்படின்னு காஸ்பியன் சொல்லிகிட்ருப்பா. மேபி அது இங்கேருந்து போயிடும்ல அப்படின்னு லூசி சொல்லுமா. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. இந்த இருட்டில் அது இப்போ எங்கேயாவது போச்சுன்னா அது எங்கே போச்சுன்னு கூட, எங்கே இருக்குன்னு கூட நம்ம கண்களுக்கு தெரியாது அப்படின்னு எட்மண்ட் சொல்லிட்டு இருப்பான். அடுத்து விடிகிற வரைக்கும் அந்த நைட்டு ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. அவங்களால சுத்தமாக சாப்பாடை சாப்பிடவே முடியலை. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி நேரம் மாதிரி போய்கிட்டு இருந்தது. ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிக்கும். நேரம் வந்துருச்சு நண்பர்களே அப்படின்னு காஸ்பியன் சொல்வான். அவங்க எல்லாரும் இப்போ அவங்களோட வாழை உருவிட்டு மேலே எந்திரிப்பாங்க. நடுவில் லூசி நிற்கும். லூசியோட ஷோல்டரில் ரிப்பீட் ஷிப் இருக்கும். அதை சுற்றி ஒரு கூட்டமாக அவங்க ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ அந்த காட்டுக்குள்ளேருந்து இவங்க எங்கே ஸ்டே பண்ணியிருப்பாங்கன்னா, கரைக்கும் அந்த காட்டோட எட்ஜ் இருக்கும்ல, அதுக்கும் கொஞ்சம் தள்ளி அவங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த காட்டுக்குள்ளேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வெளியில் நடந்து வருவாங்க. அந்த காட்டோட எட்ஜுக்கிட்ட வந்த உடனே நல்லாவே வெளிச்சம் வர ஆரம்பிச்சிரும். அங்கே பார்த்தா அந்த மணலில், அந்த கடல் மணலில் கரையில் ஒரு மிகப்பெரிய பல்லி மாதிரி, நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற குரோக்கடைல் மாதிரி, நீளமான கால்களை வச்சுருக்க பாம்பு மாதிரி மிகப்பெரிய டிராகன் அங்கே உட்காந்துருக்கும். ஆனால் அது இவங்களை பார்த்த உடனே பாஞ்சு வரலை, தீய கக்கலை. பட் அது இவங்களை பார்த்த உடனே பின்னாடி போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த தண்ணி இருக்கும்ல, அந்த கரைக்கு அப்படியே பின்னாடி போக ஆரம்பிச்சிருச்சு. அது எதுக்காக அதோட தலையை இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எட்மண்ட் கேட்பான். அது இப்போ ஆமான்ற மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு காஸ்பியன் சொல்வான். அதோட கண்ணில் இருந்து ஏதோ ஒன்று வந்துட்டுருக்கே அப்படின்னு ட்ரினியன் சொல்வாரா. ஓ, உங்களுக்கு புரியலையா? அது அழுகுது, அது அதோட கண்ணீர் அப்படின்னு லூசி சொல்லும். அதெல்லாம் நம்பக்கூடாது மேம், முதலைகளும் இப்படி தான் நீலி கண்ணீர் வடித்து நம்மளை பிடிச்சி தின்றுங்க அப்படின்னு ட்ரினியன் சொல்லிட்டு இருப்பாரு. நீங்கள் அப்படி சொன்ன உடனே அது இல்லைன்ற மாதிரி தலையாட்டுச்சு, அங்கே பாருங்கள் திரும்ப அது இல்லைன்ற மாதிரி தலையாட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு எட்மண்ட் சொல்லிட்டு இருப்பான். நம்ம பேசுகிறது அதுக்கு புரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு லூசி கேட்குமா. அந்த டிராகன் அப்போ வேக வேகமாக ரொம்ப ஆக்ரோஷமாக ஆமான்ற மாதிரி தலையாட்டும். ரிப்பீட் சீப் லூசியோட ஷோல்டர்லேருந்து இப்போ நல்லா கீழே இறங்கி ஃப்ரண்ட்டில் வந்து நின்றுட்டுருக்கோம்.
டிராகன் அப்படின்னு அது ரொம்ப கீச்சு கீச்சுன்னு கத்தும், ஒரு மாதிரி அலற மாதிரி கத்துமா. நாங்கள் பேசுகிறது உனக்கு புரியுதா அப்படின்னு அது கத்தும். அந்த டிராகன் ஆமான்ற மாதிரி தலையாட்டும். உன்னால் பேச முடியுமா அப்படின்னு ரிப்பீச்சிப் கேட்கும். அது இல்லைன்ற மாதிரி தலையாட்டும் அந்த டிராகன். அப்போ நீ எங்களை எதுவுமே பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணு, உன்னோட முன்னங்கை அந்த லெஃப்ட் கையை மேலே தூக்கு உன்னோட தலைக்கு மேலே அப்படின்னு ரிப்பீச்சிப் சொல்லும். அதே மாதிரியே அந்த டிராகனும் பண்ணுமா. ஆனால் அதோட லெஃப்ட் கையில் முன்னாடி அந்த பிரேஸ்லெட் போட்டிருந்துச்சுல, அது ரொம்பவே டைட்டாகி வீங்கி போயிருந்துச்சுல. ஸோ அதோட கையை தூக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், அதோட லெஃப்ட் காலில், ஆக்சுவலி அது கால் கை எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கும், அதான் லூசி சொல்லிகிட்டு இருக்கோம். அதோட லெஃப்ட் காலில் ஏதோ ஒரு பிரச்சனை பயங்கரமாக வீங்கி போயிருக்கு. பாவம் அது, அதனால தான் அது நம்மக்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கு போல அப்படின்னு லூசி சொல்லும். கேர்ஃபுல்லாக இரு லூசி, அது புத்திசாலியான டிராகன், அது நம்மக்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு அங்கே கேஸ்பியன் கத்திட்டு இருக்கும் போதே லூசி வேக வேகமாக முன்னாடி ஓடிடும். ரிப்பீச்சிப்பும் வேக வேகமாக லூசியை ஃபாலோ பண்ணிவிட்டு அதனால எவ்வளோ ஸ்பீடாக ஓட முடியுமோ போயிடுமா. பின்னாடியே அஃப்கோர்ஸ் கேஸ்பியன், எட்மண்ட், ட்ரினியன் இவங்க எல்லாருமே ஓடி வந்துடுவாங்க. உன்னோட காலை காமி பாவம், என்னால் அதை க்யூர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு லூசி சொல்லிட்டு இருக்கோம். அந்த டிராகன், அதாவது நம்ம யூஸ்டேஸ், அவனோட காலை ரொம்ப நிம்மதியாக லூசி கிட்ட தூக்கி காமிப்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் டிராகனாக மாறுறதுக்கு முன்னாடி அவனோட சிக்னஸை லூசியோட அந்த மாயாஜால மருந்து தானே குணப்படுத்தியிருக்கு. அது அவனுக்கு நல்லாவே ஞாபகத்துக்கு இருக்கும். லூசியும் அதோட அந்த மாயாஜால அந்த மேஜிக்கல் ஃப்ளூயிட் எடுத்து அதில் ஊற்றுமா. அந்த டிராகனோட வீங்கி போன காலும் பெயினும் நல்லாவே கம்மியாயிரும். பட் அந்த கோல்டு டிசால்வ் ஆகாது. அங்கே நின்றுட்டு இருந்தவங்க எல்லாருமே வேக வேகமாக இப்போ க்ரௌட் ஆகி சுற்றி வந்து நின்று அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்ருப்பாங்களா. அப்போது அங்கே பாருங்க அப்படின்னு கேஸ்பியன் சடனாக கத்துவான். அவன் அந்த பிரேஸ்லெட்டை பார்த்து தான் கத்திக்கிட்டு இருப்பான். இதோட சாப்டர் 6 த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் யூஸ்டேஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 7 ஹவு த அட்வென்ச்சர் எண்டட்ல வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.